வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். மைவி3 வாடிக்கையாளர்களுக்கு வணக்கம். ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பணம் எப்போ வரும்? பணம் வருமா? வராதா? ஸோ எம்டி எங்க இருக்காரு? பதிலே வந்து குடுக்க மாட்டேங்கிறார். ஏகப்பட்ட கொஸ்டின்ஸோட வந்து இருக்குங்க. ஸோ இவர் வந்தா தான் வந்து நம்ம கட்டின பணம் வந்து மீண்டும் கிடைக்கும். நெறைய பேர் அதாவது இன்க்ளூடிங் மீ. ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, கடன் வாங்கி தான் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ நாம மட்டும் பண்ணது இல்லாம நம்மளும் 2 பேர சேர்த்து விட்டு அவங்களும் நம்மள வந்து கேட்கற மாரி சூழ்நிலை வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ஆயிடுச்சு. ஸோ வட்டி கட்டி வாழ்க்கையே போகிற மாரி தான் இருக்குது. ஸோ இந்த நிலையில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நம்ம காசு வருதோ இல்லையோ அவங்கள்தாவது வந்தா போதும் அப்படின்னு ஏகப்பட்ட பேர் வந்து எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. ஏன்னா, உங்களால தான் அவங்க உங்கள நம்பி தான் சேர்ந்திருப்பாங்க. ஸோ இந்த எம்டி வந்து பார்த்தீங்கன்னா, ஏமாத்திட்டாரா? அதாவது இவர் நிபந்தனை ஜாமீன்ல இருக்கிறது அனைவருக்குமே தெரியும். ஸோ ஏன் அப்ப பேசவே மாட்டேங்கிறாரு? அப்படின்றது அனைவருக்குமே வந்து தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ கோர்ட் வந்து உத்தரவு குடுத்துருக்காங்க பேசக்கூடாதுன்னு. ஸோ ஆனா கோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அடிச்சு சொல்லியிருக்காங்க. கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா உங்க பணம் இங்க எங்கேயும் போகாது. அந்த பணத்த நாங்க மீட்டு குடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ, அதனால நீங்க பணத்துக்கு 100% வந்து பார்த்தீங்கன்னா, கவலைப்பட தேவையில்ல. ஓரிரு வாரங்கள் கூட ஆகலாம். ஸோ, ஆனா நம்ம பணம் நம்ம கைக்கு வந்துடும். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, மைவி3 மறுபடியும் இயங்குமா? அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு கேள்வியா தான் இருக்கு. ஸோ, 100% இயங்கும் அப்படின்றது மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா, சக்தி ஆனந்தோட பதிலா இருக்கு. அதுவும் கான்ஃபிடென்ட் பதிலா இருக்கு. எங்க கம்பெனி வந்து நியாயமான கம்பெனி, மக்களுக்கு சேவை செய்யான கம்பெனி. ஸோ, இதில தேவையில்லாம வந்து பார்த்தீங்கன்னா, போலீஸ் விசாரணை அந்த மாரி ஏகப்பட்ட கேஸ் வந்ததால தான் பாதிப்பு இதன் காரணமா தான் வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னு அவரோட கோரிக்கை வந்து சொல்லியிருக்காரு. ஸோ, மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா, பழையபடி அந்த ஆப் வந்து ஒர்க் ஆகும். எங்க கம்பெனி நல்ல கம்பெனி. இது மக்களோட கம்பெனி அப்படின்றது மட்டும் தான் அவரோட பதிலா இருக்கு. எக்காரணம் கொண்டும் வேற எந்த ஒரு ராங் இன்ஃபர்மேஷனும் அவர் சொல்லல. சரி நஷ்டம் ஆயி போச்சு. ஸோ இதாகி போச்சு. அது மாரி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் அவரு தரல. ஸோ ஏன்னு கேட்டீங்கன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ். ஏதாவது ஏமாத்தணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா, நீங்க நெறைய பார்த்துருப்பீங்க. ஸோ இதில போட்டங்க, அதில போட்டங்க அந்த மாரி குழப்பங்கள் ஏற்படும். ஸோ இந்த மாரி எந்த ஒரு குழப்பமும் இல்லாம, ஆ எம்டி வந்து தெளிவா வந்து பார்த்தீங்கன்னா, பதில் அளிச்சிட்டுருக்காரு. அதாவது சரியான பதில அளிச்சிட்டுருக்கனால, அவர நம்ப வேண்டிய சூழ்நிலையில நம்பளும் இருக்கோம். அதே மாரி நம்ம பணத்துக்கு ஒரு 100% கோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு சொல்லியிருக்காங்க. அந்த பணம் எதுவும் போகாது அப்படின்னு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நம்பிக்கையோட இருக்கலாம். ஸோ என்ன ரொம்ப டைம் ஆகுது. கொஞ்சம் கிடையாது. ரொம்பவே டைம் ஆகுது. அதனால அது வட்டி கட்டுறது தான் வந்து பெரிய சிக்கலா இருக்கு. ஏன்னா போன பணம் வருமா? வராதான்னு கவலைப்பட தேவையில்ல. ஸோ எந்த இன்ஃபர்மேஷன் வந்துச்சுனாலும் நம்ம அடுத்தடுத்து உங்களுக்கு குடுத்துட்டே இருப்போம். நன்றி, வணக்கம். தேங்க் யூ.